இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னது 9:30 இன்னைக்கு டைமு. இப்போ போயிட்டுருக்கோம். சாப்பாடு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். இன்னைக்கு 3வது நாள். காலையில் டிஃபன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகலாம். நேற்று நைட்டு சாப்பாடு கம்மியாக தான் இருந்துச்சு. இன்னைக்கு பார்க்கலாம். பால் கூட எடுக்க வேற டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் சீக்கிரம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்தோம். கூட்டமாக இருந்துச்சு. சரி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இனிமேல் எங்கள் ஊர் பொங்கலில் என்ன நடந்துச்சுன்னு எல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண கொஞ்சம் கூட்டம் கம்மியானான்னு அப்படியே இடம் கிடச்சிச்சு. சரின்னு உட்காந்தோம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றினாங்க. சரி அப்படியே இலையை கழுவிட்டு ஃபஸ்ட்டு சட்னி ஊற்றினாங்க. அப்புறம் திருப்பி பொங்கல் வச்சாங்க. சரி ஸ்வீட்டில் என்ன வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ சேமியா மாரி வச்சாங்க. சரி என்னன்னு பார்த்தா அது ஸ்வீட்டாக இருந்துச்சு. அப்புறம் சாம்பார் ஊற்றினாங்க. சரி என்ன அதுக்கப்புறம் அவ்வளோதாம்மா இன்றைக்கி மெனுன்னு பார்க்கும்போது திருப்பி தோசை எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. இது தோசை கிடையாதான் ஊத்தப்பம் வெங்காய தோசை மாரி ஏதோ இருந்துச்சு. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டேன். சரி அப்படியே திருப்பி ஒரு இட்லியை வச்சாங்க. அப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா கடைசியாக எடுத்துகிட்டு வந்து ஒரு போண்டா மாரி ஏதோ ஒன்று வச்சாங்க. சரி அப்படியே எங்கள் அத்தை பொண்ணுகிட்ட கேட்டேன் எப்படி இருந்துச்சுன்னு. அவள் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு தலையாட்டு. அடுத்தது எங்கள் பெரியமாட்ட கேட்டேன். எங்கள் பெரியம்மா நல்லா இருந்துச்சு. மறக்காமல் நம்ம சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டன் ஆலில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.